ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் ஜெனிஃபர். இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஆயிஸ்டர் மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 6 to 7 கேஷ்யூஸ் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மஷ்ரூம்ஸை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு லைட்டாக கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் சோக் பண்ண வேண்டாம் தண்ணியில். இப்போ நம்ம க்ளீன் பண்ண மஷ்ரூம்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. லாங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். மஷ்ரூம்ஸை கட் பண்ணிவிட்டு அடுத்து கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கீ இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கப்ப நம்ம தக்காளி பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூட நம்ம ஊற வச்சுருந்த அந்த கேஷ்யூஸையும் ஆட் பண்ணி இதை பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்குன்றதை கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மஷ்ரூம்ஸ்லேயே தண்ணி இருக்கிறனால அந்த தண்ணியெல்லாம் ஊஸ் அவுட் ஆகி அது வர தொடங்கிடும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டோட லெவல் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் லைட்டாக வதங்கி வரப்போ நம்ம மெத்தி லீவ்ஸ் இல்லைன்னா கொரியண்டர் லீவ்ஸ் எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஆயிஸ்டர் மஷ்ரூம் கறி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி கூட இல்லைன்னா தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஆல்.